பரமசிவன்னையின் திருவருள் சேர ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கங்கை சூடும் கங்காதரா கண்ணில் கருணை கொண்டவனே நெற்றியில் திகழும் திருநீற்றோடு நெஞ்சத்தில் என்றும் நிறைந்தவனே காசி விஸ்வநாத விஸ்வநாத காணும் இடமெல்லாம் சிவஜோதியே சரணம் சரணம் மகாதேவா நீங்க இப்ப ஆவணி மாசம் பௌர்ணமி இது நமக்கு தெரியும். பௌர்ணமி திதி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இது வழக்கமா நடந்துட்டு இருக்க ஒண்ணுதான். பௌர்ணமி விசேஷமானது சிவபெருமானுக்கு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பௌர்ணமியில நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் சாமி நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதோட இன்னொன்னு என்ன விசேஷம், அவிட்ட நட்சத்திரம், ஆவணி அவிட்டம்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், அது விசேஷமானது. நேற்று திருவோணம், இன்னைக்கு அவிட்டம். திருவோணம் யாருக்கு விசேஷமானதுன்னா பெருமாளுக்கு. அவிட்டம் இங்க நமக்கு பௌர்ணமியோட சேர்ந்து வந்ததுனால சிவபெருமானுக்கு விசேஷமாயிடுச்சு. நாளைக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா என்ன, காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபம் இருக்கிற மந்திரங்கள்லயே எல்லா மந்திரங்கள்லயும் உயர்வானது காயத்ரி தான். அதனால அந்த காயத்ரிய நாம உச்சரித்தால், அதாவது நமக்கு சரியா உச்சரிக்க தெரியணும். நாங்களா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் எந்த மந்திரத்தையும் நாம உச்சரிக்கிறது சரியா தெளிவா உச்சரிக்கணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப நிறைய தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய போற்றின்னு வந்துருச்சு. அதெல்லாம் நமக்கு சிரமம் இல்லை, நம்ம பார்த்தாவது என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். அதனால எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சமஸ்கிருதத்துல சொல்றோம், நீங்க தமிழ்ல சொல்லி சிவபெருமான வேண்டிக்கலாம். அதே மாதிரி அம்பாளை வேண்டிக்கலாம், முருகனை. இப்ப எல்லாத்துக்குமே தமிழ்ல அர்ச்சனை இருக்கு, போற்றிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அதனால நாம அதை சொல்லியாவது கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமானுக்கு எப்படி சொல்றோமோ அது போல சிவபெருமானுக்கு என்னது அப்படின்னா சிவபுராணம். சிவபுராணம் இப்ப தமிழ்ல வந்துருச்சு. சிவபுராணம் சொல்லாத இடங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு கும்பாபிஷேகம் ஆனாலும் சிவபுராணம் சொல்லிதான் சொல்றாங்க. அதனால சிவபுராணத்துக்கு அவ்வளவு மகிமை. இன்னைக்கு பௌர்ணமி, அந்த சிவபுராணத்தை உட்கார்ந்து படிக்கலாம். நம்ம நந்திக்கு பிரதோஷம் பண்ணும்போது சிவபுராணம் படிக்கிறோம். அதே இன்னைக்கு உட்கார்ந்து அதே சிவபுராணத்தை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம அதை தமிழ்ல தானே இருக்கு, தமிழ்ல படிக்க புரிஞ்சுக்கலாம் அதுல என்ன விஷயம் இருக்குன்னு. அதனால நம்ம இன்னைக்கு பௌர்ணமி திதி சிவபெருமானை எப்பவும் போல பிரார்த்தனை பண்ணலாம். இதுக்கு அடுத்து சங்கடகர சதுர்த்தி வருது. பௌர்ணமிக்கு அப்புறம் சங்கடகர சதுர்த்தி வெளியில எழுதி போட்டிருக்கோம். 31/7/2026, 8/2026 வருது. அது பிள்ளையாருக்கு விசேஷமானது. இனிமே இன்னைக்குதான் வளர்பிற, நாளையில இருந்து என்ன ஆரம்பம், தேய்பிர ஆரம்பம். அது 4ஆம் நாள் நமக்கு வந்துடும் சதுர்த்தி. அதுக்கப்புறம் அதுல இருந்து 8ஆம் நாள் அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி. அதுக்கப்புறம் தேய்பிர பிரதோஷம். அதனால அதுக்கப்புறம் என்ன வந்துடும், அமாவாசை, ஆவணி அமாவாசை வந்துடும். ஆவணி மாசத்துல இன்னொரு விசேஷம் என்னது முக்கியமானது, விநாயகர் சதுர்த்தி. அது பின்னாடி, அதாவது கடைசியா போயிடுது. அது வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி. வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி. நம்ம தேய்பிரையில பண்ணக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி. வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி. அது ஆவணி கடைசிக்கு போயிருக்கு. அதனால நாம இப்ப சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிக்கலாமா. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி.
காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं शतद्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. जन्मनक्षत्रे जन्मरासौ जातस्य नामनक्षत्रे नामरासौ जातस्य शुभनक्षत्रे पौर्णमी भक्तர்கள் நாமதேயஸ்ய श्रवण मास पौर्णमी भक्तர்கள் நாமதேயஸ்ய शग कुटुंबानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुल आरोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थम आयुल सत्संतान सौभाग्य इष्टकाम्यार्थम आदित्यादि नवग्रह नक्षत्र सकल दोष पीड़ निवारणार्थम आरोग्य दिनगात्र सिद्ध्यर्थम आयुल अभिवृद्ध्यर्थम धर्मार्थ काम्य मोक्ष सदुर्विद फल पुरुषार्थ सिद्ध्यर्थम विद्या तोलिल व्यापार कार्य अनुकूल सिद्ध्यर्थम शीघ्रमेव उद्योग विभाग पुत्र पौत्राभि अभिवृद्ध्यर्थम धनं धान्यादि अभिवृद्ध्यर्थम शीघ्रमेव सकल कार्य अनुकूल सिद्ध्यर्थम काशी विश्वनाथ स्वामी प्रसाद सिद्ध्यर्थम काशी विश्वनाथ स्वामी पादार बिंद योग अष्टोत्र बिल्वदल पूजा मध्य करस्ये ओम वसुदेव सुधा जनमक ओम सर्वस्वदेव सुधा जनमक ओम ईशानस्वदेव सुधा जनमक पशुपदोर देवस्वदेव सुधा जनमक ओम उग्रस्वदेव सुधा जनमक ओम भीमसुदेव सुधा जनमक मगधोर देवसुदेव सुधा जनमक महादेव जनमक काशी विश्वनाथ शिवमूर्ति नमक नानाविध परिमल पत्र पुष्पांजलिं समर्पयामि। कई गलत पुराना